ஒரு செய்தி சொல்லட்டுமா ப்ரோ? இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்து முடிக்கிறப்போ 2026ல இந்த கட்சி தான்ப்பா ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு நீங்களே கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதை மாதிரியான ஒரு தகவலை தான் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜோன் வைஸ் மண்டல வாரியா எந்தெந்த கட்சிக்கு இங்க வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ ஒட்டுமொத்தமா பாக்குறப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் நம்ம கையில கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இது ஒரு இன்டர்னல் ரிப்போர்ட்டுங்க. இன்டர்னல் ரிப்போர்ட்டுக்கும் ஒரு சர்வே ரிப்போர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒரு மீடியத்துல வெளியாகுது அப்படின்னா எந்த அடிப்படையில வெளியாகும் அப்படின்னா, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்ப டிஎம்கே அவங்க ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு சர்வே ரிப்போர்ட்டை மக்கள் கிட்ட எடுக்கிறாங்க அப்படின்னா, எடுத்து உண்மை என்ன அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு தெரிய வரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, திமுக தோத்துடும் அப்படின்னு அந்த சர்வே ரிப்போர்ட்ல வருது அப்படின்னா, அதை அந்த நிறுவனம் எடுத்துட்டு போயிட்டு அந்த திமுக கிட்ட அப்படியே சொல்லுவாங்க, நாங்க எடுத்த சர்வே ரிப்போர்ட்ல நீங்க தோத்துடுவீங்க அப்படின்னு வருதுங்க அப்படிங்கிறத திமுக கிட்ட சொல்லுவாங்க. திமுக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க நம்ம கட்சிக்கு ஆதரவா உங்க சர்வே அப்படிங்கிறத வெளியிடுங்க அப்படின்னு நம்பர்ஸை மாத்தி வெளியிட சொல்லிடுவாங்க. ஸோ அந்த சர்வே எடுத்த நிறுவனமும் அங்க காசு வாங்கினதுனால அந்த பக்கம் போயிட்டு நம்பர்ஸை மாத்தி வெளியிட்டுருவாங்க. பட் ஆனா திமுகவுக்கு உண்மை என்னன்னு தெரியும்ல, உள்ள என்ன நடந்திருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் திமுகவுக்கு தெரியும்ல. சோ அந்த ரிப்போர்ட்டை வச்சு திமுக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கு பேர் தான் இன்டர்னல் ரிப்போர்ட். இது திமுகவுக்கு மட்டும் கிடையாது, அதிமுகவுக்கா இருந்தாலும் சரி, நாம் தமிழருக்கா இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் அப்படிதான். வெளியில சர்வே ஒரு விஷயம் பேசினாலும் இன்டர்னல் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிற விஷயம் முழுசா அந்த கட்சிக்கு தெரியும். அதை வச்சுதான் வேலை செய்வாங்க. பட் வெளியில அவங்க பறக்க விடுற இந்த மிதக்க விடுற நம்பர் அப்படிங்கிறது வேறையா இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில இந்த 2026 ஆட்சி யாருக்கு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மண்டல வாரியா 2021ல என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒருவேளை எனக்கு அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்றவங்களுக்காக ஒரு நிமிஷத்துல அந்த டீட்டெயில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஒரு 5 மண்டலங்கள் இருக்கு. வடமண்டலம் அப்படிங்கிறது சென்னை, திருவள்ளூர் இந்த சுற்று வட்டார பகுதி. அப்படியே ஆப்போசிட் எடுத்தோம் அப்படின்னா தென்மண்டலம், நம்ம திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த பகுதியை தென்மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மண்டலம் அப்படின்னு சொல்றது கன்னியாகுமரிக்கும் சென்னைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், விருதாச்சலம், இந்த திட்டக்குடி இந்த பகுதியெல்லாம் மத்திய மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் டெல்டா மண்டலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இடம் டெல்டா பகுதிகள், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த ஏரியா இருக்கு இல்லையா. ஸோ இதை டெல்டா மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். திருப்பூர், ஈரோடு, கரூர் அந்த பகுதியை எல்லாமே கோயம்புத்தூர் இந்த பகுதியை எல்லாமே நம்ம கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 5 மண்டலத்துல ஒவ்வொரு மண்டலமும் ஒரு கட்சிக்கு ஃபேவரா இருக்கும். ஸோ அது என்ன 2021ல எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு, ஸோ அது இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 2021ல நம்ம வடமண்டலம் இருக்குல்ல, சென்னை சுற்று வட்டார பகுதி வடமண்டலம் இருக்குல்ல, ஸோ அங்க மொத்தம் இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா 72 தொகுதிகள் இருக்கு. இதுல 2021ல திமுக 55 சீட்டு ஜெயிக்கிறாங்க. எப்பொழுதுமே சென்னைனாவே திமுக தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வடமண்டலம் அப்படின்னாவே திமுக தான். 55 சீட்டை 2021ல திமுக ஜெயிக்கிறாங்க. 17 சீட்டை அதிமுக ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த வடமண்டலத்துல திமுக ஒரு சாம்ராஜ்யமா இருக்காங்க அப்படின்னு வைங்க. பட் அதெல்லாம் தாண்டி தான் 2011ல ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு முழுக்க 23 சீட்டு ஜெயிச்சாங்க. பட் இருந்தாலும் இங்க இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சோ இவங்க ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இன்னொரு மண்டலத்துல ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, இங்க இவங்க விடுறத அங்க மேட்ச் பண்ணும்ல. சோ அப்படி எங்க ஏடிஎம்கே மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே எல்லா தேர்தல்களுமே இங்க டிஎம்கே லீட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை ஏடிஎம்கே எங்க மேட்ச் பண்ணுவாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல மேட்ச் பண்ணுவாங்க. மொத்தம் கொங்கு மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா 57 தொகுதிகள் இருக்கு. சோ அங்கதான் இங்க டிஎம்கே கிட்ட போற சீட்டை அவங்க மேக் ஓவர் பண்றது அப்படிங்கிறது கொங்கு மண்டலத்துல தான் எப்பொழுதுமே ஏடிஎம்கே பண்ணுவாங்க. அங்க பிஜேபி ஓட்டு அதிகம் அப்படிங்கிறதுனால பிஜேபி கூட அலைன்ஸ்ல இருந்தா இவங்களுக்கு அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி அப்படிங்கிறது இந்த அதிமுக அலைன்ஸுக்கு நிறையவே நடக்கும். ஆனா 2021ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, 57 தொகுதிகள்ல 24 தொகுதி டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 33 தொகுதியில தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க.
அங்க ஒரு பெரிய ஸ்வீப் அப்படிங்கிறது அதிமுக 2021 எடுக்க முடியல. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெல்டா மண்டலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கருணாநிதியோட பிறந்த ஊர், அவர் பிறந்த மாநிலமே வேற, பட் பிறந்த ஊர் அங்கதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால அந்த ரீஜியன்ல எப்பொழுதுமே திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இங்க சென்னையில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதை ஏடிஎம்கே எங்க ஈக்குவல் பண்ணுவாங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்துல பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்ல எப்பொழுதுமே தஞ்சாவூர் அந்த டெல்டா மாவட்ட மண்டலத்துல டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய டிஎம்கே 2021 என்ன பண்றாங்க அப்படின்னா, அதிமுக விழுந்தது 2021 விழுந்தது இந்த இடத்தை தான் அப்படின்னு சொல்லலாம். டெல்டா மண்டலத்துல மொத்தம் 40 தொகுதிகள், 40 தொகுதியில 37 தொகுதியை டிஎம்கே ஸ்வீப் அடிக்கிறாங்க. டெல்டா மண்டலத்துல 3 தொகுதி தான் அதிமுக ஜெயிக்கிறாங்க. அப்பனா கிட்டத்தட்ட அங்கேயே அதிமுக 2021 தோல்வி அப்படிங்கிறத தழுவிட்டாங்க. அதுதான் ஆக்சுவலா நடந்திருக்கு. 2021 37 இடங்கள், 40ல 37 சீட்டு ஜெயிச்சா அதுக்கப்புறம் எப்படி அந்த கட்சி இன்னொரு கட்சி போட்டி போட்டு முந்த முடியும்? ஸோ அப்படி 2021 நடந்திருக்கு. ஸோ இதை தாண்டி மத்திய மண்டலமும் தென் மண்டலமும் என்ன அப்படின்னா ஸ்விங் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா. அதாவது யார் பிரச்சாரம் நல்லா பண்றாங்க, யார் மேல அதிருப்தி அதிகமா இருக்கு, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வச்சு இந்த மக்கள் ஓட்டு போடுவாங்க. இங்க யாரு அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். இந்த மத்திய மண்டலத்துல, குறிப்பா மத்திய மண்டலத்துல யார் அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படும். ரெண்டுமே தென் மண்டலமும் சரி மத்திய மண்டலமும் சரி ஸ்விங் பெருசா இருக்கக்கூடிய இடம் தான். ஆனா என்ன அப்படின்னா மத்திய மண்டலத்துல 41 தொகுதிகள் உண்டு, தென் மண்டலத்துல 24 தொகுதிகள் தான் இருக்கு. சோ அங்க 24 எடுத்தாலுமே மத்திய மண்டலத்துல அந்த தொகுதிகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த மத்திய மண்டலம் தான் இம்பார்ட்டன்ஸ். ரெண்டும் ஸ்விங் இருக்கக்கூடிய மண்டலம் தான், பட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய மண்டலத்துக்கு. சோ இங்க யாரு லீட் எடுக்கிறாங்க, இங்க யாரு பிரச்சாரம் நல்லா பண்றாங்களோ, யார் ஆட்சி நல்லா பண்றாங்களோ அவங்களுக்கு ஃபேவரா ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதுல 2021 என்ன நடந்திருக்கு அப்படின்னா தென் மண்டலத்துல டிஎம்கே 13 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 24ல பாதி ஜெயிச்சிட்டாங்கன்னு வைங்க. அதிமுக 11 ஜெயிச்சிருக்காங்க. இங்க நான் சொல்லிட்டேன், அது அப்படியே மாறிட்டே இருக்கும், பிளக்சுவேஷன் அப்படிங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். ஒரே இதுவா வடமண்டலமா திமுக தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி மத்திய மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா 30 சீட்டை டிஎம்கே ஜெயிக்கிறாங்க, 11 சீட்டு தான் ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க. ஸோ இப்படிதான் 2021 அதிமுக ஆட்சியை இழந்திருக்காங்க. ஸோ இதை விட்டுட்டு அப்படியே இப்ப 2026க்கு வந்தோம் அப்படின்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்டர்னல் ரிப்போர்ட் வெளியாயிருக்கு அப்படின்னா, இப்போ இங்க வடமண்டலம் இருக்குல்ல, இங்க டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டிங்கா இருப்பாங்க அப்படின்னு சொன்னல. சோ அதுல பெரிய அப்படியே புரட்சி உடைச்சு போட்டு அதிமுகவுக்கு எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இந்த திமுக ஆட்சி பார்த்து அந்த வைத்தறிச்சல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. 55 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல, இந்த முறை குறைஞ்சது ஒரு 45 சீட்ல இருந்து 50 சீட்டு வரைக்கும் இந்த வட மண்டலத்துல திமுக தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் சொல்லுது. பட் 2021 கூட கம்பேர் பண்றப்போ 17 சீட்டு ஜெயிச்ச அதிமுக இந்த முறை ஒரு 30 சீட்டு வரைக்கும் இங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது இங்க ஃபேக்சுவலா இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டலத்துல மொத்தம் 57 தொகுதிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த முறை செந்தில் பாலாஜி அங்க இருக்காரு. செந்தில் பாலாஜி இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தவர். ஸோ அவருக்கு அங்க ஒரு ஃபேன் ஹோல்டிங் இருக்கு அப்படிங்கிறதுனால முழுசா ஏடிஎம்கேவால அந்த பகுதியை ஸ்வீப் அடிச்சிட முடியுமா அப்படின்னா வாய்ப்பு கிடையாது. ஸோ 57ல கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதி, 35ல இருந்து 38 தொகுதி வரைக்கும் அதிமுக ஜெயிக்கும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு 20 தொகுதி 18 தொகுதியில திமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க விட்டதை அதிமுக அங்க லீட் எடுத்து பேலன்ஸ் பண்றாங்க. வடமண்டலம் கொங்கு மண்டலம் இது ரெண்டும் அதிமுக திமுக பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இருக்கக்கூடிய 3 மண்டலத்தை பொறுத்து தான் இந்த தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது அமையும். அதுவும் முக்கியமா என்ன அப்படின்னா டெல்டா மாவட்டங்கள்ல டிஎம்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை பொறுத்து தான் ஆட்சி அப்படிங்கிறது அமையும். ஸோ இந்த முறை 2021 40 சீட்ல 37 சீட் அங்க இருக்கக்கூடிய மக்கள் திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த முறை மாத்தி கொடுப்பாங்களா? அவங்க மாத்தி கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது நடப்பதற்கு நிறைய சாத்தியம் இருக்கும். ஸோ இந்த முறை மாத்தி கொடுப்பாங்களா அப்படின்னா அதுதான் இங்க கேள்விக்குறியா வந்திருக்கு. ஏற்கனவே 2021 அதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படிங்கிற ஒரு விஷயமா அறிவிச்சு யாரும் செய்ய முடியாத விஷயத்தை செஞ்சதுனால 21 அங்க அதிமுக தோத்தே போயிருந்தாலும்
அவங்களுக்கு அந்த ஓட் ஷேர் அப்படிங்கிறது அதிகமா இருந்தது அதுக்கு முன்னாடி இருந்ததை விட. ஏன்னா என் நிலத்தை எவன் எப்போ எதுக்காக புடுங்குவான் அப்படின்னு தெரியாம இருந்த விவசாயிகள், உங்களுக்கு தெரியும் டெல்டா மண்டலம் அப்படின்னாலே விவசாயிகள் நிறைந்த பகுதி. சோ எவன் எப்போ புடுங்குவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவா, இதுவரைக்கும் எந்த ஒரு ஆட்சியும் செய்யாத ஆதரவா அதிமுக தரப்புல இருந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சாங்க. சோ அதனால அங்க அவங்களுடைய கிராஃப் அப்படிங்கிறது அதிமுகவுக்கு கொஞ்சம் ஏறி இருந்தது. பட் 2021 அங்க சீட் கன்வெர்டபிலிட்டி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு பெருசா நடக்கல. பட் அதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் ஆட்சி இருக்குல்ல, 5 வருஷம் ஆட்சி, அது தமிழ்நாடு முழுக்க நடந்த பிரச்சனை தான். பட் டெல்டா மாவட்ட விவசாயிகளை முக்கியமா பாதிச்சது என்ன அப்படின்னா, இந்த 5 வருஷமா அங்க 5 வருஷத்துல எத்தனை போகம் விவசாயம் செஞ்சிருப்பாங்க, எத்தனை முறை நடவு நட்டிருப்பாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள். ஒரு வருஷத்துக்கு 3 முறை வந்து அங்க நடுவு நடக்கூடிய மக்கள். அப்பனா 5 வருஷத்துக்கு 15 முறை நடுவு நட்டிருப்பாங்க. அதை கொண்டு வந்து அவங்க அதை களத்துல அடிச்சு அதை கொண்டு போய் இந்த கவர்மெண்ட் இதை குடன்ல வச்சு அதை சேர்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு கஷ்டமான விஷயம். இந்த திமுக அரசு ஒரு பாலம் கட்ட 10 கோடி செலவு செய்யும். ஆனா ஒரு இத மாதிரி நெல் கிடங்கு ஒண்ணு செய்யணும் அப்படின்னா செய்யாது. நனைஞ்சு கிடக்கும், நெல்லு நனைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விவசாயிகள் இந்த முறை வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அதை நம்ம இப்போ தேர்தலுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அவ்வளவு நெல் அப்படியே முளைச்சு மூட்டையா டன்னா அப்படியே முளைச்சி மூட்டையில கட்டி போட்டது எல்லாமே முளைச்சு கடந்ததை பார்த்தோம். ஆனா நம்ம உதயநிதி அவர்கள் போயிட்டு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இங்க பாருங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நம்ம வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக ஆட்சியில இவ்வளவு நீட்டுக்கு முளைச்சுது, எங்க ஆட்சியில இவ்வளவு நீட்டுக்கு தானே முளைச்சுது அப்படின்னு சொன்னாரு. நெல்லு முளைச்சு அந்த முளைப்பு வந்துருச்சுனாவே அதோட அதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது, அது எதுக்குமே பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. பட் வேளாண் துறை அமைச்சரா இருக்காரு. சோ அப்படி அந்த நேரத்துல இவங்க நடந்து கொண்ட விதம், திமுக நடந்து கொண்ட விதம் இருக்குல்ல, விவசாயிகளுக்கு ஆதரவா, அது அந்த நேரத்துல எதுவும் செய்யல. இதை தாண்டி சரி இப்படி நடந்துருச்சு, மழை பாராத விதமா அதிகமா பேஞ்சிருச்சு, எங்களால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இவங்க சொன்னாலும் ஏதாவது உங்களுக்கு ஆறுதல் இல்ல ஏதாவது ஒரு இழப்பீடு அப்படிங்கிறத கொடுத்துருக்கணும், எதையுமே கொடுக்கல. சோ தொடர்ந்து இந்த 15 முறையா இந்த திமுக ஆட்சியில விவசாயிகள் நடவு அப்படிங்கிறத நட்டிருக்காங்க. பட் இதனால உங்களுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பீடு, அந்த வலிகள் இருக்குல்ல, சோ அந்த வலி வந்து என்னதான் இருந்தாலும், என்னதான் அவங்க அங்க ஸ்ட்ராங் ஹோல்டிங்கா திமுக இருக்கிறதுக்கு காரணம் அங்க கருணாநிதி அப்படிங்கிற ஒரு நபர் பிறந்துட்டாரு, அங்கேயே பொண்ணு கட்டிட்டாரு, சொந்தக்காரன் இருக்கான், அவனை வச்சு கட்சி அங்க வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறதான். பட் என்னதான் ஸ்ட்ராங் ஹோல்டிங் அப்படிங்கிறது இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இருக்காங்கல்ல, சோ ஒரு முறையாவது முடிவை மாத்தி எடுக்கணும் அப்படின்னு நினைப்பதற்கான வாய்ப்பு உண்டு இல்ல. சோ இந்த முறை அது நடக்கும் அப்படின்னு இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் வந்து திமுகவுக்கே சொல்லியிருக்கு. நீங்க டெல்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த முறை டெல்டாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்காம விட்டீங்க. நீங்க கொடுக்காத நேரத்துல எடப்பாடி பழனிசாமி டெல்டாவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத கொடுத்திருக்காரு. அங்க விவசாயிகள் பாதிக்கப்பட்டப்போ, நெல் வந்து மழையில நனைஞ்சு அழுவி போனப்போ எடப்பாடி பழனிசாமி தான் களத்துக்கு போனாரு. எம்.கே. ஸ்டாலின் வந்து அங்க இருக்கக்கூடிய அழுவி போன நெல் எடுத்துட்டு இங்க தலைமைச் செயலை வர வச்சு பார்த்தாரு. சோ இந்த முறை அங்க வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு திமுகவுக்கு இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது போயிருக்கு. சோ இங்க டெல்டா மண்டலத்துல திமுக தன்னுடைய அதிகாரத்தை இழப்பாங்க, தன்னுடைய பலத்தை இழப்பாங்க அப்படின்னா இங்கேயே திமுக வந்து கிட்டத்தட்ட பாதி தோத்து போயிட்டாங்க 2026 தேர்தல்ல. சோ இந்த இடத்தை வந்து ஒரு 40 சீட் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு ஈக்குவலா பிரிவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஈக்குவலா இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு 3-37 அதாவது அதிமுக 3 திமுக 37 2021ல அது வந்து 20-20 இல்ல திமுக 22-23 அதிமுக ஒரு 15-16 அப்படின்னு வந்தா கூட அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா வரும். சோ அப்படிதான் இந்த முறை டெல்டா மாவட்டத்துல ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. இங்க டெல்டாவில் தன்னுடைய பலத்தை திமுக இழக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆட்சியை இழப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மத்திய மண்டலம் தென் மண்டலம் சொன்னோம்ல, சோ இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, இந்த மத்திய மண்டலத்துல எந்த கட்சி அதிகமா ஜெயிக்கிறாங்களோ, அதிகமா யார் சீட் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு எழுதப்படாத ரூல் அப்படின்னு வைங்களேன். அந்த மத்திய மண்டலம் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். இங்க வந்து டிஎம்கே லீடு எடுக்கிறாங்க, இல்ல அதிமுக லீடு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அதிமுக லீடு அப்படின்னா அதிமுக இந்த வருஷம் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி அதே மாதிரி ரிசல்ட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சோ தென் மண்டலத்துல சொல்லிடுறேன். தென் மண்டலமும் மத்திய மண்டலமும் சிங்கு இருக்கக்கூடிய ஏரியா. தென் மண்டலத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த 5 வருஷத்துல எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு தெரியும். போதைப் பொருள் நடமாட்டம், நிறைய கொலை, ஜாதிய வன்முறை, ஸ்கூல்ல படிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறான், ஸ்கூல் பையனை வெட்டுறான்,
ஸ்கூல் பெண்ணை வந்து ஆசிரியர் வந்து மோசம் பண்றாரு அப்படின்னு தென் மாவட்டங்கள்ல இந்த முறை நம்ம கேள்விப்படாத விஷயமே கிடையாது. எவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பார்க்க முடியுமோ, எப்படி வெள்ளக்காரங்காலத்துல இந்த தென்மண்டல பகுதியில் வந்து அதிகமா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்ததோ அதே மாதிரி இந்த 5 ஆண்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறது நம்ம அதிகமா பார்த்திருக்கோம். இது சுங்க இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படிங்கிறதுனால ஈஸியா மக்கள் மனசு மாதிரி இந்த முறை தென்மண்டலத்துல திமுகவை புறக்கணிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ இருக்கக்கூடிய 24 தொகுதிகள்ல 15 to 17 தொகுதிகள் தென் மண்டலத்துல வந்து திமுக தோப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ ஒரு பெரிய சுங்கு அப்படிங்கிறது நடக்கும். அது 20 தொகுதி வரைக்கும் 24ல 20 தொகுதி வரைக்கும் அதிமுகவுக்கு சாதகமா போவதற்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்து வந்தோம் அப்படின்னா மத்திய மண்டலம். சோ இங்க ஒரு பெரிய ஸ்வீப் அடிச்சாங்க அப்படின்னா அந்த கட்சி ஆட்சிக்கு அப்படிங்கிறது தான் எழுதப்படாத ஒரு சட்டம். இருக்கக்கூடிய 41 தொகுதியில போன முறை 30 தொகுதி திமுக ஜெயிச்சாங்க. பட் இந்த முறை வந்து இந்த தொகுதி மக்கள் வந்து இந்த மண்டல மக்கள் வந்து எப்படி வாக்க முடிவு பண்றாங்க அப்படின்னா, யாரு பிரச்சாரம் ஒண்ணு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி யாரு வந்து பிரச்சாரம் வந்து ரொம்ப வீரியமா பண்றாங்க, யாரு அடிச்சு பேசுறாங்க, யாரு மக்கள்கிட்ட போய் சேர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த மண்டலத்துல வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடக்கும். மக்கள் ஓட்டு போடுவாங்க. எப்பொழுதுமே திமுக எதிர்கட்சியா இருக்கிறப்ப கொஞ்சம் நல்லாவே செயல்படுவாங்க. ஆளும் கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா இருக்கிறப்ப திமுக நல்லா செயல்படுவாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் தான். அப்படி எதிர்கட்சியா இருந்தப்போ திமுக 2021ல அவங்களுடைய ஹீரோ தேர்தல் வாக்குறுதி ஹீரோன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வெளியிட்டு நல்ல பிரச்சாரம் அப்படிங்கறது இந்த மத்திய மண்டலத்துல அவங்க செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மத்திய மண்டலத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு திமுகவுக்கு தெரியும். அப்படிங்கிறதுனால 2021ல திமுக நல்ல பிரச்சாரம் அப்படிங்கறத இந்த மத்திய மண்டலத்துல பண்ணிருக்காங்க. பட் இப்போ போய் அவங்க அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ண முடியல. பண்ணாலும் அது எஃபெக்டிவா இல்ல. ஏன்னா 2021ல இதெல்லாம் செஞ்சீங்களே, இதை செய்யலையே, இவங்களுக்கே வாய் கூசுதுங்க, சொல்ல முடியல. அந்த அளவுக்கு அவங்க கான்பிடண்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த முறையும் தேர்தல் வாக்குறுதி தான் எங்களுடைய டான், அவர் தான் எங்க பாஸ், அவரை வச்சுதான் நாங்க தேர்தலையே எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. பட் போன முறை 520 வாக்குறுதி கொடுத்தவங்க இந்த முறை வந்து அப்படியே சும்மா ஒரு சின்ன புக்ல கடமைக்குன்னு ChatGPT போட்டு எடுத்துட்டு வந்து இதுதான் எங்க வாக்குறுதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு சுருங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே கான்பிடன்ட் இல்ல, நம்ம போய் ஏதாவது சொல்ல போனோம் அப்படின்னா மக்கள் சிரிச்சிடுவாங்க, கேலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தோணி இருக்கு. சோ அப்படி இருக்கப்போ இந்த முறை மத்திய மண்டலத்துல திமுக வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவங்களுடைய பிரச்சாரம் அப்படிங்கறத எடுத்து வைக்கல. பொதுவா எதிர்கட்சியா இருக்கிறப்ப ஸ்ட்ராங்கா பேசுவாங்க, ஆளும் கட்சியா இருக்கிறப்ப அப்படியே அமைதியா தான் இருப்பாங்க. சோ அப்படிதான் இந்த முறை போயிருக்கு. சோ அப்படி பாக்குறப்போ இந்த முறை அங்க வந்து பிஜேபி வந்து பாமக வந்து நம்ம அதிமுக கூட்டணிக்குள்ள இருக்கிறதுனால, அன்புமணி அவர்கள் அங்க பிரச்சாரம் பண்றதுனால, திமுக சரியா பிரச்சாரம் பண்ணாததுனால சோ இந்த மத்திய மண்டலம் வந்து அதிமுகவுக்கு சாதகமா வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சோ இங்க இந்த 41 தொகுதியில போன முறை திமுக வந்து 30 ஜெயிச்சு அதிமுக 11 ஜெயிச்சாங்க. பட் இந்த முறை அதிமுக வந்து ஒரு 33ல இருந்து 34 41 சீட்ல 33ல இருந்து 34 சீட்டு ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுதான் இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் தான் நமக்கு கிடைச்சது. சோ இதை நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது நம்பர்ஸ் மாத்தி நம்ம வெளியிடப்படுறது. பட் இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் அப்படிங்கிறது கட்சிக்கு ஒரிஜினலா போய் சேரக்கூடியது. இதுதான் யதார்த்தம். வெளியில யார் என்ன வேணாலும் பேசலாம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்டர்னல் ரிப்போர்ட் அந்த கட்சிக்கு போகும். சோ அப்படி வந்த ரிப்போர்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். சோ ஓவராலா பாக்குறப்போ இந்த சர்வே எல்லாம் சொல்லிச்சு இல்ல, அதிமுக வந்து 130ல இருந்து 140 இல்ல 150 ஜெயிப்பாங்க அப்படின்னு. அப்படிலாம் இல்ல. நம்ம இந்த இன்டர்னல் ரிப்போர்ட் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை வச்சு பாக்குறப்போ அதிமுக தனி கூட்டணியோட சேர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 160+ வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 150+, மினிமம் 150+ வந்து அதிமுக கூட்டணி வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். பட் இந்த இன்டர்னல் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு திமுக என்ன பண்றாங்க, ஏன்னா மத்திய மண்டலத்துல நான் சொல்லியிருக்கேன் யாரு பிரச்சாரம் அடிச்சு பண்றாங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு. சோ அப்படி இருக்கப்போ இன்னும் 10 நாள் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு திமுக உடனடியாக அங்க களத்துல குதிப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இல்ல. அதே மாதிரி டெல்டா மண்டலத்துல போயிட்டு இவங்க ஏதாவது திடீர்னு கடைசி நேரத்துல வித்தைகள் காமிப்பதற்கான வேலை அப்படிங்கிறது உண்டு இல்ல. அந்த பகுதியில தான் பணம் அதிகமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும் டெல்டா மண்டலத்துல. சோ அது கூட நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பட் இப்போதைக்கு இருக்க ரிப்போர்ட் வந்து இங்க அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்னும் இதுல என்னப்பா நாம் தமிழர் கட்சி களத்துல இருக்காங்க அவங்கள விட்டுட்டியே, இல்ல தமிழக வெற்றிக்கழகம் களத்துல இருக்காங்க அவங்கள விட்டுட்டியே அப்படின்னா அதை பத்தி இன்னொரு வீடியோல இவங்களுக்கு எந்த மண்டலத்துல யாருக்கு வந்து அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி நடக்கும், இல்ல ஓட் ஷேர் யாருக்கு எந்த மண்டலத்துல அதிகமா வரும் அப்படிங்கறதெல்லாம் இன்னொரு வீடியோல பேசுவோம். நன்றி.